ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 24/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக அனலைஸ் பண்ணுற மாதிரியான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஸோ நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்களே மோஸ்ட்லி எல்லாத்தோடைய ஹெட்டிங் வந்து படிச்சுக்கிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஓகேவாக தான் இருக்கும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி பட்ஜெட் நடந்தது இல்லையா? ஸோ அதனால் நிறையவே இதுக்கு இவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கான நியூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஹெட்லைன்ஸ் படித்தாங்கனாலே மோஸ்ட்லி வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்னது தான். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கூட பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் டு கெட் ₹15,000 crore ஃபார் கேபிட்டல் அமராவதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே இப்படியே தான் இருக்கும். ஃபார் ஒன் சென்டென்ஸ் நியூஸே வந்து போதுமானது. ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலி 3 கேன்சர் ட்ரக்ஸ், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 3 கேன்சர் ட்ரக்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 கேன்சர் ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இது ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்சுவலி 3 கேன்சர் ட்ரக்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியானது, டக்குன்ட்டு அஃபோர்டபுளாக வந்து எல்லாருக்கும் கிடைக்காதது. ஸோ அதனால் வந்து இது வந்து இதில் நிறையவே வந்து இதை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய அப்கமிங் டேஸில் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து நிறைய நோய்களுக்கான நிறைய கேன்சருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வாக இருக்க போகுது. ஸோ இதில் 3 ட்ரக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மோஸ்ட்லி 1.6 lakhs 1.5 lakhs அந்த மாதிரி கிட்ட தான் ஒரு 10 ml அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 கேன்சர் ட்ரக்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றது. ஸோ அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை கம்மி பண்ணியிருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் அதுக்குமே வந்து ஆக்சுவலி ஒரு டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி குறைக்கிறது மூலிமா கொஞ்சம் வந்து அந்த கேன்சர் ட்ரக்ஸோடைய ரேட்டை வந்து குறைவுபடுத்தியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர்ஸ்க்குமே வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம் நேரத்துக்கு. ஸோ மோஸ்ட்லி கோல்டு அண்ட் சில்வருக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சிருக்கிறதுனால நம்மளோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலி மார்ஜினல் ரைஸ் ஃபார் ஃபார்மிங் ஃபர்டிலைசர் சப்சிடிஸ் ட்ரிம்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஆக்சுவலி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ₹1.52 lakh crore வந்து ஃபார்மிங்காகவும் அதோட அலைட் செக்டர்ஸ்க்காகவும் இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது மூலயமா நிறைய இந்த ட்ரோன் தீதி எல்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் 500 crore வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் தீதி, அதாவது நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம நிறையவே பேசியிருப்போம். அதாவது இந்த உமென்ஸ்க்கு மெயினாக உமென்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ட்ரோன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இல்லை சப்சிடிஸோடு வந்து வாங்கிட்டு ஸோ அவங்க ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலயமா நிறைய பேமெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அந்த ட்ரோனை வந்து இயக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது ஸோ அது மூலயமா அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நிறைய அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமோ ட்ரோன் டிடி ஸ்கீம் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட அதுக்காகவே 500 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இல்லை. ஸோ ஓகே, இது ஆக்சுவலி இந்த ரயில்வேஸ் பற்றி நம்ம நிறையவே பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம நிறையவே வந்து இந்த இயர் நியூஸில் நிறைய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் த நியூஸில் வந்து இந்த ரயில்வேஸில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடந்தது அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2.55 lakh crores வந்து ரயில்வேஸ்க்காகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபண்டிங்ஸ் வந்து கவாட் சிஸ்டம் தான் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி கவாட் சிஸ்டம் அப்படின்றது ஆன்டி ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி, அதாவது தானாகவே வந்து ஆட்டோ சென்சிங் பண்ணி ரேடியோ வேவ்ஸ் மூலிமா அண்ட் தென் ஆட்டோ பிரேக்கிங்குமே அதிலே இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அதாவது தானாகவே வந்து சப்போஸ் டிரைவர் வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா கூட, அதாவது பிரேக் போடுறதுக்கு ஃபெயில் ஆனாங்கன்னா கூட தானாகவே அது வந்து ஆட்டோ பிரேக்கிங்கில் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஓகே அந்த மாதிரி நிறையவே எடிட்டோரியல் செக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2024-25 நோ சயின்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நியூஸ்மே ஆக்சுவலி ஒன் நீங்கள் ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஓகே தான். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த பட்ஜெட் சம்மந்தப்பட்டது தான். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பேஜுக்கு அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் இந்த பட்ஜெட் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பேஜ் ஃபுல்லாகவுமே ஒரு சிலது இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவுமே பட்ஜெட் பற்றின ஒரு நியூஸ் பேப்பராக தான் வந்து ஆக்சுவலி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒன் லைன், அதாவது ரொம்ப டீட்டெயிலாக போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஒன் லைன் படிச்சிங்கனாலே, அந்த ஹெட்லைன்ஸ் படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி அவ்வளோ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் கொஷின் பேப்பர் நியூஸ் பேப்பரை வந்து ஒரு கோத்ரூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோ ஆக்சுவலி போடுறேன். ஸோ ஃபைனலி ரீச் தேன் வீடியோனால இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.